யோ ஃபேம், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திரும்பவும் அடுத்த ஒரு ட்ரிவாண்ட்ரம் ரைட். இது வந்து இன்றைக்கி காலைலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. நல்ல மார்னிங் இன்றைக்கி காலையில். ஸோ அந்த ஃப்ரீ ரிலாக்ஸ்டு மைண்டோட கிளம்பிட்டேன். எப்போவுமே வண்டி ஓட்டும்போது சேஃப்டி கியர்ஸ் போட்டு ஓட்டுங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், ஹெல்மெட், சேஃப்டி கியர்ஸ் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஸ்பீடாக போனாலும் பார்த்து, ஏன்னா குறுக்கே வர வண்டி இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் சேஃபாக ஓட்டுங்க. அப்புறம் நிறைய சேஃப்டி இது மெஷர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டி மெஷர்ஸ்னால், இப்போது சேஃபான ஒரு ரோட்டில், எம்டி ஆள் இல்லாத ரோட்டில் வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் எல்லாம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடில் போயிடல, ஒரு மீடியம் ஸ்பீடில் போய் எமர்ஜென்சி பிரேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு யாரோட நிறைய பேரோட வீடியோ இருக்குது யூடியூப்பில். அந்த வீடியோஸில் யாரோட வீடியோவை பார்த்து அதை கற்றுக்கங்க, ஏன்னா அது நிறைய உதவும். அப்படி நம்ம சேஃபான என்விரான்மெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால், ஒன்று வந்து இன்கேஸ் தவறி நம்ம விழுந்தால் கூட வேறு எந்த வண்டியும் நம்மளை வந்து இடிக்காது. ஸோ சேஃபாக ஓட்டணும். இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து நிறைய இது சொல்கிறாங்க. நான் அவ்வளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் பிரேக்கிங் எப்படி பண்ணணுன்னு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ நான் எங்கேயாவது என்னால் ஃப்ரீயான ரோட்டில் காமிச்சு கொடுக்குறேன். ஒரு 80 போயிட்டுருக்கோன்னா நம்ம கியர் ரேஷியோ வந்து பார்த்துக்கணும். கியர் ரேஷியோ வந்து 40 வரைக்கும் நம்ம டாப் கியர், வண்டியோட டாப் கியர் வந்து எதுவுமே பண்ணாது, வண்டியை வந்து எதுவுமே பண்ணாது. அது வரைக்கும் அது லோ ரேஷியோவில் இருக்கும். அப்படின்னா ஸ்பீடு வந்து இப்போ 40லேருந்து 120 வரைன்னு வச்சுக்கோங்க டாப் கியரு. 40 வந்து லோ. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லோவானாலும் என்ஜின் வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு என்ன சொல்கிறது 70-30 ரேஷியோ பிரேக்கிங். இப்போ ஒரு 80 போயிட்டுருக்கோன்னா பிரேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து இந்த 2 இல்லாட்டி 1 விரல் அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 விட 1 இல்லாட்டி 2 அதை தவிர்த்து மொத்தமாக பிடிக்காதீங்க. மொத்தமாக பிடிச்சா நம்மளோட கையோட ஃபுல் பவர் போய் லாக் ஆயிரும். ஸோ நான் எப்போவுமே 1 விரல் இல்லாட்டி 2 விரல் கீப் பண்ணுவேன் அதில். ஸோ அந்த இது வந்து கரெக்டாக அந்த ஒரு பெண்ட் இருக்கும்ல, இங்கே தெரியும் உங்களுக்கு. நான் இங்கே கை வச்சுருக்க இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் ஹேண்டு வச்சுருக்க இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெண்டில் ஒன்று, அதுக்கு இந்த பக்கம் ஒன்று, அப்படி 2 விரலை வச்சு ஹோல்ட் பண்ணி 70% அதில் தான் ஃப்ரண்ட் பிரேக்கு, 30% பேக்கு. ஸோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஃபுல்லாக 0க்கு கொண்டு வர நினைக்க வேணாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ண நினைக்கணும். அந்த ஸ்லோ பண்ணுறது வந்து பிரேக்கில் ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணணும். அதுக்கடுத்து வந்து கிளச்சை லைட்டாக பிடிச்சி ஒரு கியரை டவுன் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஸ்லோ பண்ணணுன்னா அடுத்தும் ஒரு ப்ரெஷர் பிரேக்கில் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு கியர் கூட டவுன் பண்ணலாம். இவ்வளோ பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி வந்து 30க்கு கீழே வந்துடும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக பிரேக் பிடிச்சி நிறுத்திடலாம். நான் இது 80s கண்டிஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து 100, 120 போனீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பிரேக்கிங்கை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் போகிற இதுக்கு பிரேக் எதுவுமே தேவையில்லை. பிரேக்கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு கிளச்சை பிடிச்சி வண்டி நின்றுடும். சடனாக நிறுத்தணும்னா நிறுத்திக்கலாம். நீங்கள் என்னோடய ஒரு வீடியோ நான் இங்கே மேலே வந்து முடிஞ்சால் பின் பண்ணுறேன்.
அந்த வீடியோவில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பையனை வந்து இடிச்சிருப்பேன். எப்படியோ 60லேருந்து சடனாக வந்து அவன் வண்டிக்கு பக்கத்தில் போய் லைட்டாக டச் பண்ணிச்சு. அவன் விழலை, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த பிரேக்கிங் பண்ணியிருப்பேன். அது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது விபரீதம் நடந்திருக்கும். நான் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணிட்டேன். அது ஒரு கர்வு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பக்கம். அதனால் அந்த வளைவுக்காக நான் முன்னாடியே பிரேக்கிங் கொஞ்சம் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் இதில் முடிஞ்சால் டேக் பண்ணுறேன். கமெண்ட்லேயும் அதை போட்டு வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் பிரேக்கிங் சடனாக நான் அடித்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இதில் வந்து நான் கிளச்சும் பிடிச்சிருப்பேன். ஏன்னா 60க்கு உள்ளுக்கு தான் இருந்துச்சு ஸ்பீடு. இப்போ நான் 80 above 100 above வந்திருந்தேன்னா கிளச்சு பிடிச்சா ஸ்லிப் ஆகிட்டு போகும், இல்லாட்டி என்னை வந்து ஸ்லைட் பண்ணி கீழே போட்டுரும். ஸோ அது மட்டும் இல்லை, கிளச்சு பிரேக்கிங் அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா கிளச்சு எங்கேஜ் பண்ணிட்டோன்னா இன்ஜின் வந்து ஃப்ரீயாக ரோல் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீ ஆகுதோ அந்த அளவுக்கு வர்ற ஃபோர்ஸுக்கு அது வந்து இழுத்துட்டு போயிடும். அதே இது நம்ம பிரேக் கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, பிரேக்கில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ஜின் இது எங்கேஜ் பண்ணோன்னா, என்ஜின் பிரேக்கிங் கியரை டவுன் பண்ணி எங்கேஜ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இன்ஜின் பிரேக்கிங், சடன் பிரேக்கிங் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்து கற்றுக்கங்க. நான் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ ஆல்ரெடி யாராவது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோவோட டிட்டோ அப்படியே நான் பண்ணி வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் போடுவாங்க. எக்ஸாம்பிள் தி கிளச்லெஸ்ன்னு சொல்லிட்டு கேரளா ஒரு பையன் இருக்கார். அவர் வந்து நிறைய வண்டியை பற்றியும் பிரேக்கிங் பற்றி, அவர் மெயினாக ட்ராக்கில் ஓட்டும்போது உள்ளது இல்லை எல்லா இதுக்குமே சிச்சுவேஷனுக்குமே அவரோட வீடியோஸ் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க. யூடியூப்லேயே கண்டினியூஸாக இது ஷார்ட்ஸ் போடுற ஒருத்தர் இருக்கார். அவரோட 2 பேரோட சேனல்லையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி இதெல்லாம் வந்து கற்றுக்கணும். நிறைய டிப்ஸ் இருக்குது, நிறைய டிப்ஸ் வீடியோ யூடியூப்பில் நிறைய இருக்குது. பார்த்து அது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா, இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் வண்டியை ஓட்டி தான் ட்ரை பண்ணணுன்னு இல்லை, நிறுத்தி விட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஒரு சடன் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டில் எல்லாருக்குமே கிளச்சு போகும், கிளச்சு போனால் அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக பிரேக்கிங் கிடைக்காது. ஸோ அந்த கிளச்சுக்கு டக்குன்னு கை போகிறதுக்கு பதிலாக பிரேக்குக்கு கை போயிட்டு அதுக்கப்புறம் கிளச்சுக்கு இது பண்ணுறது, அதை படித்து வைக்கிறது சேஃப்டி. ஸோ சேஃபாக ஓட்டுங்க. சேஃப்டி பற்றி இன்னும் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போடணும். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போடுற மாதிரி எனக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் ஆன் த கோயில் போகிறப்போவே ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். இது இப்போது நம்ம குளித்துற போய் 4-வே ஏறி போகிற மாதிரி தான் போகிறோம். தேங்க்யூ. ஒரு சிக்னல் போட்டிருந்தார், அதுக்கு மேலே கையும் காட்டி ஸ்டாப் பண்ணிட்டார். சூப்பர். ஆனால் நிறைய பழைய டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக சிக்னல் மேனேஜ்மெண்ட்டு, இந்த சைன்ஸ் காமிக்கிறது அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஆனால்
ரீசெண்டாக படித்தவங்க இல்லாட்டி நான் அப்படி தான் சொல்லுவேன், நிறைய பேர் கொஞ்சம் லேட்டராக கற்றுப்பாங்கல்ல, அவங்க வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி லைசன்ஸுக்கு வேண்டி கற்றுக்குறாங்க. அடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு கரெக்டாக தெரியாது, ஆனால் ஓட்டுவாங்க வண்டி. நான் கேட்டால் நிறைய ஓட்டியிருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ராப்பராக வண்டி ஓட்ட தெரியாமல் இருக்கும். ப்ராப்பரான சிம்பிள்ஸ் தெரியாது, டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நானும் ரூல்ஸ் எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் எனக்கும், நான் இவ்வளோ வருஷமாக ஓட்டியிருக்கேன், வண்டி ஓட்டியிருக்கேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலி என்னோடய லைசன்ஸே வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் கொடுத்த லைசன்ஸ் வந்து 15 இயர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த 15 இயர்ஸ் தாண்டி அடுத்து புதுசு ரினியூ பண்ணிட்டேன். ஸோ 15 இயர்ஸ் மினிமம் வச்சுக்கோங்க. 15 இயர்ஸ் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரைடிங் ப்ளஸ் டிரைவிங், 4 வீலரும் 2 வீலரும் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லணுன்னா நிறைய பேர் புதுசாக கற்றுக்குறவங்க. ஆனால் நல்லது தான், நிறைய பேர் ஈஸி கம்யூட், ஏன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஆனால் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ நிறைய பஸ் இருக்குது. முன்னாடி வந்து பஸ்ஸஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அதே டைமில் இப்போ ஆட்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் பைக்கு, காரு எல்லாமே வசதி இருக்குது. ஸோ அதை வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்கு தான். கொஞ்சம் எங்கே போனாலும் நிதானமாக, கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் ஐடியாவோடு ஓட்டணுன்னா நல்லாயிருக்கும். மஸ்ட்டாக ஹெல்மெட்